2x is equal to 3y is equal to 4z. Then x is to y is to z is equal to what? I'll give you the options also, right? 2 is to 3 is to 4. B. 6 is to 4 is to 2. என்னடா 6 is to 4 is to 2. கரெக்டா சொல்லு. 6 is to 4 is to Option 3. A. Sir, option A, sir. Option A, sir. Option C. 6 is to 4 is to 3. யாரு 6 is to 4 is to 2 முன்னாடி சொன்னது யாரு? இப்பயே மாத்துற. என்ன பிணியல்? எப்படிடா கண்டுபிடிச்ச? Quick. How you found out? How you solved this? Quick. Sir. Sir, first 2x equal to 3y எடுத்து x by y கண்டுபிடிக்கணும் சார். சரி. அடுத்து 3y is equal to 4z எடுத்து y by z கண்டுபிடிச்சிருங்க சார். சரி. இப்போ வந்து x is to y equal to 3 is to 2, y is to z is equal to 4 is to 3ன்ற ஃபார்மட்ல வந்துரும் சார். சூப்பர். நீங்க ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஃபார்முலா படி போட்டா ஆன்சர் வந்துரும் சார். ஆன்சர் அந்த ரைட். ஆன்சர் வந்து C சார். 6 is to 4 is to 3. Super. This is one way of doing it. Okay, fine. Anybody else? Any other method? Sir, option testing, sir. என்ன testing? Option testing. இந்த சம் ஒரு டைம் சொல்லி தரீங்க? என்னடா? இந்த சம் ஒரு டைம் போட்டு காமிங்க சார். இதா முதல்ல எல்லாரும் எப்படி யோசிச்சேன்னு கண்டுபிடிக்கலாம். சார் இப்போ வந்து 6 x y z ல வந்து கொடுத்திருக்க ஆப்ஷனை டெஸ்ட் பண்ணோம்னா மூணுத்தோட ஆன்சருமே ஈக்குவலா வரணும் சார். இப்போ நம்ம சி ஆப்ஷன் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 12 எல்லாத்துலயுமே வந்து சார். சோ சி. ஓகே குட் ரைட். கிளாஸ் நடத்தும்போது ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? A by B அப்படின்னு இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சிம்பிளா இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னா, இந்த கிவன் XYZ கரெக்டா இங்க நம்பர்ஸா எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல x is equal to 2, y is equal to 3, z is equal to 4 அப்படின்னு எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிப்பாரு. கிவன் கண்டிஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிப்பாரு. x is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணா 4 வரும். கரெக்டா? is equal to y is equal to 3 போட்டா 9 வரும். 4 is not equal to 9. தட்டி விட்டுரு. ஆப்ஷன் பி இப்போ 4 8 போகும், 9 போகும். கரெக்டா? அப்ப ஆப்ஷன் பியும் தட்டி விட்டுரு. சிக்கு என்ன x 6,
சரி 12, y4 12, z3 12. ரைட்டா? கொடுத்திருக்க ஆப்ஷன் செட் ஆச்சா? அப்ப this is going to be my ஆன்சர். அப்ப என்னவா இருந்திருக்கணும்? x6 y4 3 இருந்திருக்கணும். x/y/z is equal to 6/4/3 இருந்திருக்கணும். கரெக்டா? கிளியர். எப்படி இதை சால்வ் பண்ணும் அப்படின்னு கேட்டா 2x is equal to 3y, 3y is equal to 4z. பட் அவன் சொன்ன மாதிரி x/y is equal to 3/2, y is equal to y/z is equal to 4/3. கரெக்டா? அப்ப 3 2 4 3. Clear? 3 into 4 is 12. 2 into 4 is 8 into 6. அப்ப சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 6:4. Clear? Done? சரி சார். எப்ப சார் அந்த ஆப்ஷன் டெஸ்டிங் போலாம்? நேற்று யாரோ கேட்டல, எனக்கு எப்ப போகணுன்னே தெரியல சார். என்ன பெனியல்? நான் எப்ப போகணும்னு எனக்கு தெரியல சார். எப்ப சார் இந்த ஆப்ஷன் டெஸ்டிங் நான் போறது? சிம்பிள். நீ கேட்கிற கேள்விக்கு ஓகேவா, நம்ம என்ன கேட்கறான்? எக்ஸ் ஒய் இசட்னு ஒரு கேள்வி கேட்கறான். கரெக்டா? அதை கண்டுபிடிக்கணும். அந்த கேட்கிற கேள்விக்கு, இந்த எக்ஸ் ஒய் இசட்னு கேட்கிற கேள்விக்கு ஆப்ஷன் ஆன்சரா கீழே கொடுத்துடலாம். சார் எனக்கு புரியல சார். எல்லாமே கேள்விதான் கேட்பான், கீழே இதுதான் கொடுப்பான். கரெக்டா? ஆன்சர் தான் கொடுப்பான். அது என்ன சார்? நீங்க ஒரு கண்டிஷன், கரெக்டா? இந்த கண்டிஷன் should satisfy. இதான் இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷன் should satisfy. கரெக்டா? பிளஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்ட். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருந்தது அப்படின்னா கோ ஃபார் ஆப்ஷன் டெஸ்டிங். ஈஸி. கண்ண முடியும் கோ ஃபார் ஆப்ஷன். ஏதோ ஒரு கண்டிஷன்ல ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு ஆப்ஷன் கீழே இருக்கு அப்படின்னா கோ ஃபார் ஆப்ஷன் டெஸ்டிங். கிளியர் எவ்ரிபடி? டன்? இதான் லாஜிக். ஒரு கண்டிஷன் இருக்கணும், அந்த கண்டிஷன்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கணும், அந்த கேள்வியில இருந்து அந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கணும். அப்படின்னா டைரக்டா கோல் சப்ஸ்டிட்யூட் ஆப்ஷன் டெஸ்ட் ஆப்ஷன் டெஸ்டிங் மெத்தட்ல போயினே இருக்கும். எது கரெக்டா வருது அப்படின்ட்டு பிளேஸ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். அதாவது நீ டெஸ்ட் பண்றதுக்கு உனக்கு ஆன்சர் வரணும்ல. என்ன ஒப்பீனியன்? இப்ப நீ டெஸ்ட் பண்ற அப்படின்னா அந்த டெஸ்ட் பண்றதுக்கான கண்டிஷன் கொடுத்தா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல. அந்த மாதிரி இருந்தா ஆப்வியஸா நீ ஆப்ஷன் டெஸ்டிங் போகலாம், இல்லைன்னா போக முடியாது. கிளியர் எவ்ரிபடி? டன்? சார் இதுக்கு எல்சிஎம் எடுத்து கூட சால்வ் பண்ணலாமா சார்? எப்படி வேணா சால்வ் பண்றான். 1 மார்க் கொஸ்டின். கரெக்டா? கிளியர்? நீ தான் டிசைட் பண்ணிக்கணும். சார் நான் இதை ஈக்குவேஷனா எடுத்து சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்விங் பை செகண்ட் ஈக்குவேஷன், கரெக்டா, தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கிளியர்? இந்த கோட்டச்சாமி தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்டா? திஸ் இஸ் ஈஸியஸ்ட் வே. ஆப்ஷன் டெஸ்டிங் இஸ் ஈஸியஸ்ட் வே. கரெக்டா? எல்லாத்தை விட இன்னும் ஈஸியா சிம்பிளிஃபைட் வே இஸ் ஆப்ஷன் டெஸ்டிங்.